அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 84 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம். கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் இறைத்தூதர் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லக்கூடிய 2 வசனங்கள். இறைத்தூதர் அய்யூப் நபி அவர்கள் கடுமையான உடல் உபாதைக்கு ஆளானார்கள். அதை அவர்களே சொல்லுகின்றார்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு, இறைவா எனக்கு ஒரு உடல் உபாதை வந்திருக்கின்றது, நீயே மிக பெரும் கருணையாளன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அடைந்த உடல் உபாதை என்ன என்பதையெல்லாம் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அய்யூப் நபி அவர்களிடத்தில் ஒருவர் இப்படி கேட்டாராம். பேரறிஞர் குர்துபி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் தன்னுடைய விரிவுரையில். மாகான அஷத் அலைக்க ஃபி பலாஇக்க, உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு சோதனையான காலகட்டம் ஒன்று இருந்ததல்லவா, அந்த காலகட்டத்தில் உங்களை அதிக மனவேதனைக்கு உள்ளாக்கிய விஷயம் எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அய்யூப் நபி அவர்கள் கூறினார்களாம், ஷமாத்தத்துல் ஆதா, என்னை பிடிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா, அதுதான். என்னை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, என்னுடைய நல்லுரைகள், என்னுடைய அறிவுரைகள், என்னுடைய ஏகத்துவ பிரச்சாரம், இவையெல்லாம் யாருக்கு பிடிக்காதோ, யார் அதை விரும்பவில்லையோ, அவர்கள் நான் அடையக்கூடிய இந்த இடையூறுகளை, இந்த உடல் உபாதைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை நினைக்கும் போதுதான் நான் அதிக மனவேதனைப்பட்டேன் என்று அவர்கள் கூறினார்களாம். இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்ற போது, துவா செய்கின்ற போது, இதுபோல எதிரிகள் நான் படுகின்ற வேதனைகளை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடாது, அந்த அளவுக்கு என்னை நீ துன்புறுத்தி விடக்கூடாது என்று கேட்டதாகவும் அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. இதேபோல இறைத்தூதர் மூசா நபி அவருடைய சகோதரர், அவருடைய அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைத்தூதர் மூசா நபி தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக அல்லாஹுவை சந்திக்க செல்கின்ற போது, தௌராத் வேதத்தை வாங்கிவிட்டு திரும்பி வந்தவுடன் பார்த்தால் அந்த மக்கள் காளை கன்றை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை மூசா நபி பார்த்தார்கள். அதற்கு முன்னரே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, இந்த மாதிரி உங்களுடைய சமுதாயத்து மக்கள் காளை கன்றை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போதெல்லாம் அவர்கள் அதை பார்க்கவில்லை, செய்தி சொல்லப்பட்டது. வந்து பார்த்தவுடன் கோபத்தின் உச்சிக்கே போனார்கள். கையில் இருந்த தௌராத் வேதம் பொறிக்கப்பட்ட பலகைகளை அவர்கள் கோபத்தில் தூக்கி போட்டு விட்டார்கள். உங்களுக்காகவா நான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேதத்தை வாங்கி வந்தேன் என்று கோபத்தில் தூக்கி போட்டு விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லைசல் ஹபரு கல் முஆயனா, ஒரு செய்தியை நேரடியாக பார்ப்பது என்பது கேள்விப்படுவதை போன்றெல்லாம் இருக்காது, அது பயங்கரமா இருக்கும். ஒரு செய்தியை கேள்விப்படுவது நேரடியாக பார்ப்பது போல இருக்காது என்று குறிப்பிட்டார்கள். அப்ப சொல்லப்பட்ட போது அவர்களுக்கு வந்த கோபத்தை விட நேரடியாக பார்த்தபோது அவர்களுக்கு கோபம் வந்தது. அப்போது தன்னுடைய சகோதரர் ஹாரூன் நபி அவர்களுடைய தலைமுடியையும் தாடியையும் பிடித்து இழுத்து, எதற்காக நீ மௌனமாக இருந்தாய், அவர்களை ஏன் நீ தடுக்கவில்லை என்று கேட்டார்கள். அப்போது ஹாரூன் நபி சொன்ன வார்த்தையை எல்லாம் வல்ல இறைவன் 7வது அத்தியாயத்தினுடைய
50வது வசனத்தில் கூறுகிறான் பாருங்கள், இன்னல் கௌமஸ்ததாஃபூனி, இந்த நம்முடைய சமுதாயத்து மக்கள் என்னை மிகைத்து விட்டார்கள், என்னை பலவீனமானவனாக ஆக்கிவிட்டார்கள். வகாது யக்துலுனனி, என்னை அவர்கள் கொல்லவும் பார்த்தார்கள். எனவே நான் அடங்கி போக வேண்டியதாயிற்று. நீங்கள் வந்து நாம் 2 பேரும் மொத்தமா சேர்ந்து இந்த இணை வைப்பிலிருந்து மக்களை மீட்கலாம். அதுவரைக்கும் நான் ஏதாவது சொல்ல போய் மக்கள் 2 கூறுகளாக பிளந்து மக்களை உன்னிடத்தில் ஒற்றுமையாகத்தானே ஒப்படைத்து விட்டு போனேன், இப்படி 2 பிரிவாக ஆக்கி வைத்திருக்கின்றாயே என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாதல்லவா சகோதரரே? ஆகையினால் நான் பலவீனப்பட்டவனாகவே இருந்து விட்டேன். ஃபலா துஷ்மித் பியல் ஆதா, இந்த எதிரிகள் நமக்கு இடையில சண்டை வர்றதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இங்கே வந்துவிடக்கூடாது. உங்களுடைய செயல்கள்னால நீங்கள் என் மீது கோபப்படுவதை பார்த்து நமக்கு இடையில சண்டை வந்துருச்சுண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ நம்மை பிடிக்காதவர்கள் நம்மிடம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைவார்களோ அப்படிப்பட்ட நெருக்கடிகள், சங்கடங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதும் நபிமார்களுடைய பண்புகளில் ஒன்றுதான். இங்கே அய்யூப் நபி அவர்களும் அப்போ அதை நினைத்துத்தான் கடுமையாக வருத்தப்பட்டார்கள் என்று பேரறிஞர் குர்துபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ அய்யூப் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இறைவா, எனக்கு உடல் உபாதை வந்திருக்கிறது, நீ மிக பெரும் கருணையாளன் என்று அவர்கள் கூறினார்கள். உடல் உபாதை வந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்பதை அவர்கள் இறைவனுக்கு உணர்த்தினார்கள். நான் அனுபவிச்சிட்டேன், நீ தரக்கூடியதை நான் அனுபவிக்கிறேன், ஆனா நீ இரக்கம் உள்ளவன் தான், என்ன துன்புறுத்தி பார்க்கறதுல உனக்கு எந்த நோக்கமும் கண்டிப்பா இருக்காது, நீ இரக்கம் உள்ளவன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள். அதைத்தான் அடுத்த வாக்கியத்தில் சொல்கிறான், இன்னா வஜதுனாஹு சாபிரா, அவர்கள் பொறுமையாளராகவே இருந்தார்கள் என்று சூரா ஸாத் என்கிற அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தில் அவர்களை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டுகிறான். அப்போ அய்யூப் நபியர்கள் பொறுமையாகவே இருந்தார்கள், சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள். அடுத்து இதே அய்யூப் நபியை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய வாசகம், வஆத்தைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும், அவருடைய குடும்பத்தினரை அவருக்கு நாம் திரும்ப தந்தோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், வசனம் 84ல அவருக்கு வந்திருந்த அந்த உடல் உபாதையை நாம் நீக்கினோம். வஆத்தைனாஹு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தினரை அவருக்கு நாம் தந்தோம். வ மிஸ்லஹும் மஅஹும், அவர்களை போல் இன்னொரு தொகையினரையும் நாம் தந்தோம். ரஹ்மத்தம் மின் இந்தினா, இது நம்முடைய அருள். வ திக்ரா லில் ஆபிதீன், இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு இதிலே சான்றுகளும் அறிவுரைகளும் உள்ளன என்று இறைவன் சொல்கிறான். இந்த வசனத்தை நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். கடந்த வாரம் பார்த்ததனுடைய தொடர்ச்சி தான் இது. அவர்களுக்கு வந்த உடல் உபாதையை நீக்கினோம் என்றால் எப்படி நீக்கினோம்? ஒரு நீரோடையை எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய காலுக்கு கீழே உதிக்கச் செய்தான். காலால் ஓங்கி மிதியுங்கள் தரையில், உருக்கும் ரிஜிலி ஹாதா முக்தசல் பாரிதும் ஷராப், தரையிலே ஓங்கி மிதித்தீர்களா, ஒரு நீரூற்று பொங்கி வருகிறதா, இதோ அதிலே குளித்துக் கொள்ளுங்கள், அந்த நீரை பருகிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னான். இறைவன் நாடினால் வானத்திலிருந்து ஒரு மழையை இறக்கி வைத்து அவருடைய மேனியில் அதை பட வைத்து உடல் உபாதைகளை நீக்கியிருக்க முடியும். ஆனாலும் இறைவன் உங்களுடைய காலால் மிதியுங்கள் என்று சொன்னதன் மூலமாக உங்களுடைய நோய் தீர்வதற்கு உங்களிடமிருந்து ஒரு உழைப்பு வர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் தரையிலே மிதியுங்கள் என்று கூறினான். மிதித்தார்கள், நீரூற்று பொங்கி வந்தது. அப்ப மனிதனுடைய உழைப்பும் தேவைப்படுகிறது. முக்தசல், இது குளிக்கும் நீராகவும் இருக்கும். பாரித், இது குளிர்ந்த நீராகவும் இருக்கும், குளிக்கும் நீராகவும் இருக்கும். வஷராப், இன்னும் அது பருகும் பானமாகவும் இருக்கும். உள்ள தண்ணியை குடிக்கும் போது உள்ள வியாதிகள், அந்த வெளி வியாதிகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்தரங்க காரணங்கள் அவைகள் அகற்றப்பட்டுகின்றன. குளிக்கும் போது மேனியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழுக்குகளும் கசடுகளும் நீங்கி ஒரு பளபளப்பான ஒரு தூய நோயற்ற மனிதராக
அய்யூப் நபி அவர்கள் மாறிவிட்டார்கள். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல 8 ஆண்டு காலமோ 9 ஆண்டு காலமோ அவர்கள் வியாதியுற்று இருந்தார்கள் அல்லவா? இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறுகின்றார்கள், கான அஹ்லு அய்யூப், அய்யூப் நபியுடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் கத் மாத்து, இறந்து போய்விட்டார்கள். இல்லம்ரஅத், அவருடைய மனைவியை தவிர, மனைவி மட்டும்தான் இருந்தாங்க, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனாங்க. ஃபஹய்யாஹுமுல்லாஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மீண்டும் உயிரை தந்து, எப்படி உயிரை கொடுத்தான் என்று சொன்னால், அக்ஃபி அகல்ல மின் தரஃபில் பஸர், கண் சிமிட்டும் நேரத்தை விட குறைந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு மீண்டும் இறைவன் உயிர் கொடுத்து அவர்களை பத்திரமாக அய்யூப் நபியிடத்திலே திரும்ப கொண்டு வந்து சேர்த்தான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், கான பனூஹு கத் மாத்து, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய் விட்டார்கள். ஃபஹயவ் லஹு வ உலித லஹு மிஸ்லஹும் மாஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மீண்டும் அவர்களை போன்ற ஒரு எண்ணிக்கையில் குழந்தைகளை பிறக்கச் செய்தான். அதுதான் அவர்களைப் போல் இன்னொரு தொகையினரையும் நாம் கொடுத்தோம் என்பதற்கு பொருள் என்று கூறுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 7 ஆண் பிள்ளைகள் 7 பெண் பிள்ளைகள் அய்யூப் நபிக்கு. ஃபலமா ஊஃபிய நுஷிரு லஹு, அய்யூப் நபிக்கு நோய்கள் குணமான போது அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் காட்டினான். வலதத் இம்ரஅத்துஹு சபஅத பனீன் வ சபஅ பனாத், 7 ஆண் பிள்ளைகளையும் 7 பெண் பிள்ளைகளையும் அவருடைய மனைவி இன்னொரு ஆண் பிள்ளைகளையும் இன்னொரு 7 பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார்கள். மொத்தத்தில் அவர்களுக்கு 14 ஆண் பிள்ளைகள் 14 பெண் பிள்ளைகள். நோய் வர்றதுக்கு முன்னால 7 ஆண் 7 பெண், நோய் குணமானதுக்கு அப்புறமாக 7 ஆண் 7 பெண். அவர்களை போல ஒரு தொகையினரை அவருக்கு நாம் கொடுத்தோம். வாத்தைனாகு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தினரை மீண்டும் கொடுத்தோம், அதுபோல் ஒரு தொகையினரையும் கொடுத்தோம் என்று இறந்து போனவர்களுக்கு இறைவன் உயிர்ப்பித்து அவர்களுக்கு இந்த அற்புதத்தை காட்டுகின்றான். இதே போல இறந்து போனவர்களுக்கு உயிர் கொடுத்தல், மீண்டும் அவர்களை வாழ வைத்தல் என்கிற நிகழ்வு இது அன்றி வேறு 2 இடங்களிலும் திருக்குரானில் ஒரு அற்புத நிகழ்வாக நடந்திருக்கிறது. இதை பற்றிய விரிவான விவரங்கள் ஏற்கனவே சூரத்துல் பக்ரா 243வது வசனத்தினுடைய விளக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே போல 7வது அத்தியாயத்தினுடைய 155வது வசனத்திலும் இதற்குரிய இதே போல இன்னொரு நிகழ்வு நடந்ததாக திருக்குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. மொத்தம் 3 நிகழ்வுகள், ஒரு சமுதாயம் அல்லது சில மக்கள் கூட்டம் அல்லது ஒரு குடும்பம் மரணமடைந்த பிறகு அற்புதமாக மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை பற்றி விளக்கம் அளிக்கக்கூடிய திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் மரணமடைய வேண்டும் என்று இறைவன் நிர்ணயித்த நாளில் அவர்கள் இறுதியாக மரணம் அடைந்தார்கள். அதற்கு முன்னர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரணம் என்பது ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டது. வாழும் மனிதர்களுக்கு சோதனை, இவர்களை மரணமடைய செய்வதன் மூலம், அல்லது அவர்களுக்கே சோதனை, அவர்களை மரணமடைய செய்வதன் மூலம். இப்படி 3 சம்பவங்கள் 3 காட்சிகள் திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ரஹ்மத்தம் மின் இந்தினா, அய்யூப் நபிக்கு அவருடைய பிள்ளைகளை மீண்டும் நாம் கொடுத்ததும் அவர்களைப் போல் ஒரு தொகையினரை கொடுத்ததும் நம்முடைய பாக்கியம், நம்முடைய அருள். நம்ம நினைச்சா ஒரு மனிதனை எவ்வளவு வேண்டுமானாலும் சோதிப்போம், ஒரு மனிதனுக்கு கேள்வி கணக்கின்றி செல்வங்களையும் கொடுப்போம். அதற்கடுத்து ஒதிக்கராலில் ஆபிதீன், இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் இதை நாம் தந்தோம். இறைவனை வணங்கக்கூடியவர்கள் இறைவனுடைய சோதனைக்கு ஆட்படுவார்கள் என்றால் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் அவற்றை எதிர்கொள்வீர்களானால் நீங்கள் இழந்ததை விட 1 மடங்கு அதிகமாகவே இறைவன் உங்களுக்கு தருவான் என்கின்ற அறிவுரை அய்யூப் நபியினுடைய வாழ்வில் இருக்கிறது. இதுதான் அய்யூப் நபியுடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கிறது. இது வசனம் 84. கடந்த வாரம் நாம் பார்த்ததனுடைய தொடர்ச்சி. இப்போது 85, 86 நாம் பார்க்க வேண்டும். இப்போது இந்த 85, 86ல எல்லாம் வல்ல இறைவன் இஸ்மாயில், இத்ரீஸ், துல்கிஃபில் ஆகிய 3 பற்றி சொல்கின்றான். இதில் இஸ்மாயில் நபி அவர்களை பற்றி நாம் நன்றாக அறிவோம். இத்ரீஸ் நபியை பற்றியும் திருக்குரான் ஓரளவுக்கு சொல்லி இருக்கின்றது. இஸ்மாயில் நபி அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய
முதல் மகன். அவருடைய தாயார் பெயர் ஹாஜர். இவர்களையும் இவருடைய அன்னை ஹாஜர் அவர்களையும் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் 2 பைகளை கையில் கொடுத்துவிட்டு மக்காவில் விட்டு போய்விட்டார்கள். ஒரு பையிலே தண்ணீர் இருந்தது, ஒரு பையிலே பேரித்தம்பழங்கள் இருந்தன. 2 பையை கொடுத்துட்டு போய்விட்டார்கள். என்ன இப்படி விட்டுட்டு போறீங்க? அல்லாஹ் தான் இப்படி எங்களை தனியாக ஒரு பாலைவனத்தில் விட்டு போக சொன்னானா என்று கேட்டார்கள். நீங்க இப்படி விட்டுட்டு போற ஆள் இல்லையே, உங்க பண்பு அப்படிப்பட்டது அல்லவே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அல்லாஹ் தான் அப்படி சொல்லியிருப்பான் போல் இருக்குதுன்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு இப்ராஹிம் நபி சொன்ன உடனே, அப்படியானால் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று கணவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார்கள் மனைவி ஹாஜர் அம்மையார் அவர்கள். குழந்தை பருவத்திலிருந்தே இஸ்மாயில் நபி சகிப்புத்தன்மை உள்ள மனிதராக உருவாக்கப்பட்டார். அதன் பின்னர் ஃபலம்மா பலக மாஹு சாய, தந்தையோடு ஒன்றாக நடந்து செல்லக்கூடிய வயதை அடைந்த போது, 7 வயசு 6 வயசு இந்த மாதிரியான பக்குவத்துக்கு இஸ்மாயில் நபி வந்தபோது இப்ராஹிம் நபி கனவு காணுகிறார்கள், தன்னுடைய சொந்த மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதைப் போல. மகனே, நீ என்ன நினைக்கிறாய்? எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கிறது என்று சொன்னபோது, இஃபால் மா தூமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை நீங்கள் செயல்படுத்துங்கள், இறைவன் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த வாசகத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய பேரறிஞர் கர்லாவி குறிப்பிடுகின்றார், நான் பொறுமையாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் நாடினால் பொறுமையாக இருப்பேன் என்று இஸ்மாயில் நபி சொன்னதில் ஒரு நுட்பமான விளக்கம் இருக்கிறது. நான் பொறுமையாக இருப்பது கூட என்னுடைய சொந்த திறமையினால் அல்ல, அல்லாஹ்வின் நாட்டத்தால் தான். அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய பொறுமையை கூட இறைவனின் பாக்கியம் என்று உணர்த்தியவர்கள் இஸ்மாயில் நபி அவர்கள். இது இஸ்மாயில் நபியினுடைய பண்பு. திருக்குரான்ல சூரா தாகாவிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பண்புகளை பற்றி வருகின்றது. சூரா மரியமிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து இத்ரீஸ் நபி. இத்ரீஸ் நபி யார் என்று சொன்னால், பாபிலோன் நகரத்தில் பிறந்து எகிப்து நாட்டுக்கு குடிபெயர்ந்து வாழ்ந்தவர்கள், மிகச்சிறந்த ஒரு போராளி. இந்த உலகத்தினுடைய நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர்கள். ஆதம் நபிக்கு அடுத்தபடியாக 2வது இறை தூதராக வந்தவர்கள் இத்ரீஸ் நபி. தையல் கலை, தையல் துணிகளை தைத்து மனிதன் உடுத்த வேண்டும், அப்படியே உடம்புலையே சுத்திக் கொள்ளக்கூடாது, உடலுக்கு ஏற்றவாறு அந்த துணிகளை தைத்து வடிவமைக்க வேண்டும் என்ற கலையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள். அதனால் அவர்கள் நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர்கள். ஆடை என்பது ஒரு மனிதனுடைய நாகரிகத்தின் அடையாளம், ஒரு மனிதனுடைய செல்வத்தின் அடையாளம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழிலின் அடையாளம், ஒரு மனிதனுடைய காலகட்டத்தின் அடையாளம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஆடையினுடைய வடிவமைப்பு மாறிக்கொண்டே இருக்கும். அது ஒரு கலாச்சாரத்தினுடைய பிரதிபிம்பம். எனவே இத்ரீஸ் நபி அவர்கள் மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவராக அறியப்படுகின்றார்கள். அதற்கடுத்து துல் கிஃபில். இந்த துல் கிஃபில் என்பவர் யார் என்று நாம் இப்போது பார்த்து விடலாம். அதற்கு முன்னர் அந்த வசனத்தை முடித்து விடுவோம். இந்த மூவரும் இஸ்மாயில் வ இத்ரீஸ் வ துல் கிஃபிலி குல்லு மினஸ் சாபிரீன், இந்த மூவருமே சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். நிதானம் இழக்காமல் பொறுமையுடன் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நகர்த்தியவர்கள் என்று இறைவன் பாராட்டுகிறான். அதனால் வதுகல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹும் மினஸ் சாலிஹீன், மேலும் அவர்களை நாம் நம்முடைய கிருபை கடாட்சத்துக்குள்ளே, நம்முடைய அன்புக்குள் அவர்களை நாம் நுழைத்துக் கொண்டோம், சேர்த்துக் கொண்டோம். இன்னஹும் மினஸ் சாலிஹீன், அவர்கள் நல்லோர்களில் உள்ளவராவர். இந்த 3 பேரும் ரொம்ப நல்லவங்க, நம்முடைய அருள் பாக்கியத்துக்கு உரியவர்களாக ஆகிக் கொண்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று மூவரையும் பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த துல் கிஃபில் என்பவர்கள் யார், ஒரு நபியா என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த துல் கிஃபில் அவர்களை பற்றி பேரறிஞர் திருமிதி அவர்கள் நவாதிருல் உசூல் என்கிற நூலில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா பின் உமர் அறிவிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அப்துல்லா பின் உமர் அவர்கள் சொல்கிறார்கள். கானஃபி பனி இஸ்ராயீல ரஜுலுன் யுகாலு லஹு துல் கிஃபில். துல் கிஃபில் என்ற ஒரு மனிதர்
இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்தார். லாயத்த வர்றா மின் தம்மின் அமிலகு, இந்த பாவத்தை தான் செய்யணும், இந்த பாவத்தை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு பெண்மணியை தன்னுடைய இச்சைக்கு இணங்க வைப்பதற்கு அவர் முயற்சித்தார். அவளுக்கு 60 தங்க காசுகளை கொடுத்தார். அவர் அந்த பாவத்தை செய்வதற்கு துணிந்து தயாரான போது அந்த பெண்மணி பதற்றம் அடைந்தார், அழுதார். நான் உங்களுடைய பணத்துக்கு மயங்கி அல்லது இணங்கி நான் இந்த செயலை செய்வதற்கு முன்வரவில்லை, மாறாக எனக்கு வாழ்க்கை தேவைகள் இருக்கின்றன, வறுமை என்னை வாட்டி விதைக்கிறது, வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை நான் வாங்கிவிட்டேன், இந்த தவறு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் அழுகிறாள், பதற்றம் அடைகின்றாள். உடனே அந்த துல்கிஃபில், இந்த தவறை செய்ய முனைந்த அந்த துல்கிஃபில் என்பவர், இது ஹபீ ஃபஹுவலக்கி, இங்கிருந்து எழுந்து போ, அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவளுடைய பதட்டத்தை பார்த்து இவரே ஒரு நிமிடம் ஆடி போகின்றார், நடுங்கி போகின்றார். சொன்னார், வல்லாஹி லாஹ பாதஹா அபதா, ஒரு காலமும் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், நான் இந்த என்னுடைய பாவங்கள் அனைத்திலிருந்தும் நான் மீண்டு விட்டேன், தௌபா செய்து விட்டேன் என்று பதறி அடித்துக் கொண்டு உடல் நடுங்கியவராக அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்கிறார். சும்மா மாத்தமின் லைலத்தி, அன்று இரவே, எந்த நாளில் தௌபா செய்தாரோ அன்றைக்கு இரவே அவர் மரணமடைகின்றார். ஃபவஜது மக்தூபன் அலா பாபி தாரிஹி இன்னல்லாஹ கத் கஃபர லிதில் கிஃபில். அவர் இறந்து கிடந்த அவருடைய வீட்டை சென்று மக்கள் பார்த்தபோது அவருடைய வீட்டிலே எழுதப்பட்டிருந்ததாம், இன்னல்லாஹ கத் கஃபர லிதில் கிஃபில், துல் கிஃபிலை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று எழுதப்பட்டிருந்ததாக பேரறிஞர் திருமிதி அவர்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக தன்னுடைய நவாதிருல் உசூல் என்கிற நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திருமிதி அவர்கள் சிஃபத்துல் கியாமா என்கிற நூலிலும் இதை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸ் இதே மாதிரி பேரறிஞர் திருமிதி அவர்கள் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இதே கருத்தை உள்ளடக்கிய ஒரு செய்தியும் இருக்கின்றது. இப்படி 2 விதமான அறிவிப்புகள் இருக்கின்றன. மொத்தத்தில் துல் கிஃபில் என்பவர் அபு மூசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், இன்னதல் கிஃபில் லம் யகுன் நபியா, துல் கிஃபில் என்பவர்கள் ஒரு இறை தூதர் அல்ல, வலாக்கின்னஹு கான அப்தன் சாலிஹா, அவர் ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனிதராக இருந்தவர். ஃபதகஃபல பி அமலி ரஜுலின் சாலிஹின் இந்த மௌத்திஹி, ஒரு சாலிஹான நல்லடியார் ஒருவர் மரணமடையும் வேளையில் இவர் அங்கே இருக்கின்றார். இந்த துல்கிஃபில் என்பவர் அங்கே இருக்கிறாரு, இறந்து போறவர் இன்னொருத்தர். வகான யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமி மியத ஸலாத் ஃபஹ்ஸனல்லாஹு அஸ்ஸனா அலைஹி, அவர் ஒவ்வொரு நாளும் 100 தொழுகைகளை அல்லாஹ்வுக்காக தொழக்கூடியவராக இருந்தார். எனவே அவரை அல்லாஹ் இந்த வசனத்தில் பாராட்டி இருக்கின்றான். அந்த நல்லடியார் மரணிக்கின்ற போது, யார் நான் செய்வதே போல நல்லவர்களை செய்ய உங்களில் தயார் என்று கேட்ட நேரத்தில் நான் அதற்கு தயார் என்று துல் கிஃபில் பொறுப்பேற்றுக் கொண்டார். துல் கிஃபில் என்றால் பொறுப்பை சுமந்தவர், பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் என்று பொருள். அந்த நல்லடியார் மரணிக்கின்ற போது பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டதனால் அவருக்கு துல் கிஃபில் என்ற பெயர். அதை அவர் கடைபிடித்து வந்தார் என்பதனால் எல்லாம் வல்ல இறைவன் அவரை புகழ்கிறான். எப்படி புகழ்கிறான்? அவர் சகிப்புத்தன்மை உடையவர், நம்முடைய பாக்கியங்களுக்குள் அவரை நாம் சேர்த்துக் கொண்டோம், அவர் நல்லடியார் என்று எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பாராட்டுகின்றார். இப்போது இன்னொரு சில அறிவிப்புகள் இருக்கின்றன. காபுல் அஹ்பார் அவர்கள் கூறுகின்றார்கள், கானபி பனி இஸ்ராயில மலிக்குன் காஃபிர், இறை மறுப்பாளனாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்தான். ஃபமர்ர பி பிலாதிஹி ரஜுலுன் சாலிஹ், ஒரு நல்ல அடியார் அந்த காஃபிரான இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த அந்த மன்னனுடைய அதிகார வரம்புக்குள் இருக்கக்கூடிய நிலத்தை கடந்து போகின்றார். அவர் சொல்லுகின்றார், வல்லாஹி இன் ஹரஜித்து மின் ஹாதில் பிலாதி மின் ஹாதிஹில் பிலாதி ஹத்தா ஆருத அலா ஹாதல் மலிகி அல் இஸ்லாம், இந்த இறைவனை மறுக்கக்கூடிய இந்த அரசனுக்கு நான் இஸ்லாத்தை சொல்லாமல் இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று அவர் தனக்குத்தானே ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டார். அந்த மன்னருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். அந்த மன்னன் கேட்டானாம், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டமா ஜஸாஇ. அதற்கு இவர் சொன்னார், அல் ஜன்னா, சொர்க்கம் கிடைக்கும். உடனே இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்,
இந்த மனிதர் அந்த இறைமழுப்பாளனாக இருக்கக்கூடிய அரசனுக்கு சொர்க்கத்தை வர்ணிக்கிறார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். அவன் மன்னன் அல்லவா, அவன் அனுபவிக்கக்கூடிய இதைவிடவும் சிறந்த அனுபவிப்புகளும் பாக்கியங்களும் அவனுக்காக காத்திருக்கின்றன என்று இந்த நல்லடியார் எடுத்து சொன்னவுடன் இதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா எனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறதுக்கு யார் பொறுப்பு? மைய தகஃபலுலி பிதாலிக் என்று கேட்டவுடன் நானே பொறுப்புன்னு அவர் சொல்றார். இந்த நல்லடியார், நான் பொறுப்பு அல்லாஹ்ட்ட வாங்கி தர்றேன். உடனே ஃபாஸ்லமல் மலிக்கு, அந்த அரசன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். வதஹல்லா அனில் மம்லகா, தன்னுடைய அரசாட்சியை அவன் துறந்தான். வஅக்பல் அலா தாஅத்தி ரப்பி, இறை வழிபாட்டிலேயே அவன் தன்னுடைய எஞ்சிய நாளை கழித்தான். இறுதியில் அவர் மரணமடைந்தார். ஃபதுஃபின, அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஃபஅஸ்பஹு ஃபவஜது யதஹு ஹாரிஜத்த மினல் கபர், அவர் மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய கை வெளியிலே தெரிந்தது. அதிலே ஒரு பச்சை நிறத்திலான ஒரு தாள் இருந்தது. அதிலே ஒளியினால் எழுதப்பட்டிருந்தது, இன்னல்லாஹ் கத் கஃபர லி, அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான், எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான். அந்த மனிதர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றப்பட்டு விட்டது அந்த பொறுப்பு என்று கூறினார். அந்த மனிதர் தான் துல்கிஃபில், பொறுப்பை சுமந்தவர். இப்படி துல்கிஃபில் என்பதற்கு விளக்கங்கள் இப்படியாக சொல்லப்படுகின்றன. மொத்தத்தில் அவர் ஒரு இறை தூதர் அல்ல என்பது ஹதீஸிலே தெரியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இவர்களை பற்றித்தான் எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 85, 86 ஆகிய 2 வசனங்களில் இவர்களையும் பாராட்டுகிறான். இத்ரீஸ் நபி, இஸ்மாயில் நபி ஆகிய மூவரையும் இந்த வசனங்களிலே பாராட்டி சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.